நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரும் வகையில் வியாசார்பாடி ரவீஸ்வரர் கோவில் திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். சென்னை வியாசார்பாடியில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ரவீஸ்வரர் கோவில் உள்ளது. தரைதளத்தில் 5 அடிக்கும் கீழே இந்த கோவில் உள்ளதால் கோவிலை தற்போது 9 அடி அளவிற்கு உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கோவிலுக்கு எதிரே திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் பாழடைந்த கட்டிடம் இருந்து வந்தது. அதனை இடித்துவிட்டு திருமண மண்டபம் கட்டும் பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தொடங்கப்பட்டது. சுமார் 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடைபெற்று வந்தன. பணிகள் அனைத்தும் முடிவுற்று இன்று காலை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு இந்த திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார். $250 பேர் வரை உட்காரும் வசதி கொண்ட இந்த திருமண மண்டபம் முழுவதும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது. வியாசார்பாடி பகுதியில் அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்கள் அதிகம் வசிப்பதால் மிகவும் குறைவான விலையில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களை நடத்தி கொள்ள இந்த திருமண மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும், ரவீஸ்வரர் கோவிலில் திருமணம் செய்து கொள்ளும் நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த திருமண மண்டபம் அவர்களுக்கு அளிக்கப்படும் எனவும், இதனை இப்பகுதி மக்கள் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமண மண்டபம் திறப்பு நிகழ்ச்சியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் RT சேகர், மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கல்வி கற்பதற்கு முன்பாக தன்னுடைய குழந்தைகளை கல்விக்கு முன்பாக திருப்பதி அழைத்து பிறகுதான் சேர்க்கின்றார்கள் மக்கள். என்று சொன்னால் இதற்கு வியாசார்பாடி என்று பெயர் வருவதற்கு காரணமாக பாடி என்றால் தங்குதல். இங்கே வியாசர் வந்து தங்கி சென்றதால் இதற்கு வியாசார்பாடி என்று பெயர் வந்தது. ஏற்கனவே வானூர் சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு வியாசார்பாடி என்று பெயர் வந்ததால் வியாசர் கல்வியினுடைய முதல் கழகம். ஆகவேதான் குழந்தைகள் படிப்பவர்கள் கல்வி பெறக்கூடியவர்கள் இங்கு திருக்கோயிலுக்கு வருகின்ற குழந்தைகளை இரவு முன்பாக அர்ச்சனை செய்த பிறகு தன்னுடைய பள்ளிகளில் பயிற்சிகள் அனுப்புகிறார்கள். அப்பேற்பட்ட பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை கொண்ட திருக்கோயிலாகும். அதேபோல் ஏற்கனவே திருக்கோயில் அன்னதான திட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் பசியாளர் மத்திய நேரத்தில் உணவருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சீரும் சிறப்பமாக நடைபெற்று என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மிக சிறப்பாக நிர்வாகத்தின் சார்பாக என்பதை திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.